முதல் பேச்சாளராக திரு இந்திரகுமார் தேரடியை பேச அன்போடு அழைக்கிறேன். முதல் சுற்றில் நான் கேட்ட ஒரு விஷயத்தை மட்டும் கஸ்தூரி அவர்கள் இப்போது வரை நிறைவேற்றவில்லை. இரண்டாவது சுற்றிலாவது நிறைவேற்றுவார் என்று நம்பி சி.வி. சண்முகம் அவர்களையும் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையும் அடுத்த சுற்றில் கண்டிப்பார் என்ற நம்பிக்கையோடு எனது இரண்டாவது சுற்று பேச்சை தொடங்குகிறேன். ஹஜ் பயணம் பற்றி குறிப்பிட்டார். ஹஜ் பயணத்திற்கு 2018 ஒரு நபருக்கு 15,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. 2025 ஒரு தனிநபருக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி இருக்கிறது திமுகவினுடைய அரசு. அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்லாமியர்களுக்காக அதிமுக என்ன செய்தது என்பதை பாஜக காரர் பேசுகிறார். அவர் ரொம்ப உற்சாகம் அடைந்ததுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எல்லாம் கிடையாது. பாஜக கூட்டங்களில் இப்படிப்பட்ட உற்சாகமான தொண்டர்களை பார்க்க முடியாது, கைதட்டுறாங்க. ஆனால் அதிமுக காரர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அரங்கத்தை விட்டால் நாம் பேச ஏது அரங்கம் என்று அவர் உற்சாகத்தோடு பேசி இருக்கிறார். அவருக்கு உற்சாகம் தந்த அதிமுகவினருக்கு வாழ்த்துக்கள். மதச்சார்பின்மை என்றால் ஒரு மதத்தின் நம்பிக்கையை இன்னொரு மதம் மதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதே போல 5 ஆண்டுகளாக கண்ணுக்கு தெரியாத ரயில் நிலையங்களில் இருந்த பெயர் பலகை இப்போதுதான் கண்ணுக்கு தெரிந்ததா என்று, திருப்பரங்குன்றத்தில் 150 ஆண்டுகளாக இருந்த தீபத்தூண் உங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லையே, அது சர்வே கல்லாகத்தானே இருந்தது, திடீரென்று உங்கள் கண்ணுக்கு அது தீபத்தூணாக எப்படி தெரிய வந்தது என்பதுதான் ஆச்சரியம். இதில் அடுத்த கட்ட ஆச்சரியம் என்னவென்றால், அந்த கோயிலை நிர்வகித்து வருகின்ற பட்டர்கள், திமுகவிற்கு இவர்கள் வழங்குகின்ற பெயர் என்ன, பார்ப்பனர்களை எதிர்க்கிறது திமுக என்று. அந்த பார்ப்பன பட்டர்கள் சொல்லுகிறார்கள், திமுக சொல்லுவதுதான் சரி, அந்த தூணில் நாங்கள் விளக்கேற்ற முடியாது என்று பட்டர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அவர் சொன்னது சேம் சைடு கோல் மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்ததாக 5 ஆண்டுகளாக கண்ணில் படாதது இப்போது கண்ணில் பட்டதா என்று நிறைய திட்டங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி, இதுவெல்லாம் திமுக ஆட்சியின் போது வந்த திட்டங்கள் தானே, ஹிந்தியில் பெயர் இல்லையா என்று. ஆம், ஹிந்தியில் பெயர் இருந்தது. சர்வ சிக்ஷா அபியான் என்று ஹிந்தியில் வைக்கப்பட்ட பெயரை நான் இங்கே இருப்பவர்களுக்கு சற்று ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நீங்கள் இளம் வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது உங்கள் வீடுகளிலும் உங்கள் தெருக்களிலும் ஒரு பென்சில் படம் வரைந்திருப்பார்கள். அந்த பென்சில் படத்தில் முன்பக்கத்தில் ஒரு பெண் பிள்ளை கையில் பேனாவோடு உட்கார்ந்திருப்பாள், பின்பக்கத்தில் ஒரு பையன் கையில் நோட்டோடு உட்கார்ந்திருப்பான். பார்த்திருக்கிறீர்களா? கீழே என்ன எழுதியிருப்பார்கள்? அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்று எழுதியிருப்பார்கள். சர்வ சிக்ஷா அபியானை அனைவருக்கும் கல்வி இயக்கம் என்று தமிழில் தந்தது அன்றைய காங்கிரசும் திமுகவும். அது மட்டுமல்ல, இந்திரா ஆவாஸ் யோஜனா என்று சொன்னார். ஆம், ஹிந்தியில் இந்திரா ஆவாஸ் யோஜனா தான், ஆனால் தமிழில் இந்திரா வீட்டு வசதி திட்டம் என்று அழகு தமிழில் பெயர் வைத்திருந்தது திமுக அரசு. ஆனால் இன்றைக்கு பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் என்று கூட பெயர் வைக்க கூடாது, ஆவாஸ் அஞ்சிங்னு தான் பெயர் வைக்கணும் என்று துடியாய் துடிக்கிறது பாஜக. ரயில்களினுடைய பெயர்களை எடுத்து பாருங்கள். கேட்கிறார்களே, ஏன் திடீரென்று ரயில் நிலையத்தில் இந்தியை பார்த்து பதறுகிறீர்கள் என்று. தமிழ்நாட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் ரயில்களினுடைய பெயர்களை எடுத்து பாருங்கள். சேரன், சோழன், பாண்டியன், நெல்லை, முத்துநகர், செம்மொழி, சிலம்பு, பொதிகை, வைகை, அழகு தமிழில் இருந்த பெயர்கள் எல்லாம் இப்போது என்னவாகி இருக்கிறது தெரியுமா? அந்தியோதயா, துரந்தோ, தேஜஸ், சுவேதா என்று வாய்க்கு விளங்காத பெயர்களை வைத்து தமிழர்களுடைய நாக்கை அவர்கள் வதைக்க தொடங்கும் போது அந்த இந்தி எழுத்துக்களை பார்த்து தமிழனுக்கு கோபம் வருகிறது, மானம் இருக்கிறது, ரோஷம் வருகிறது. அந்த எழுத்துக்களை பார்த்து அழிக்க போகிறான். அந்த அப்படி சரி, காங்கிரஸ் ஆட்சியிலே எழுதிவிட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, நீங்க மாத்துங்கோ. பாஜக வந்துருச்சுல, மோடி உலக நாடுகளுக்கெல்லாம் போய் தமிழை பேசுறாரே, தமிழ்நாட்டு ரயில் நிலையங்களில் தமிழும் ஆங்கிலமும் மட்டும்தான் இருக்கும் என்ற முடிவை மோடி ஏன் அறிவிக்க மறுக்கிறார் என்றால், அவர்களுடைய தமிழ் பாசம் எல்லாம் வெறும் நாடகம்தான், மேடைக்காக பேசுகின்ற பேச்சுக்கள் மட்டும்தானே தவிர உண்மை அல்ல. தொடர்ந்து அதற்கு பிறகு பேசிய அண்ணன் முஸ்தபா அவர்கள் மதுரையில் இருந்த ஆதீனம் தொப்பி குல்லா என்று பேசினாரே,
அப்போது இஸ்லாமியர்களை பாதுகாக்க திமுக என்ன செய்தது என்று அவருக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி விசாரணை எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சென்னை கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சைபர் குற்றப்பிரிவு போலீசார் மதுரை ஆதீனம் இஸ்லாமியர்களை பற்றி அவதூறாக பேசி இருக்கிறார் என்று 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தாவேகா சார்பில் கைது செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டத்தை நடத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கலாமா? பொன்முடி அமைச்சராக இருக்கலாமா? நீதிமன்றம் கேள்வி கேட்ட ஒருவர் அமைச்சராக இருக்கலாமா என்று நீதிமன்றம் கன்விக்ஷன் கொடுத்த ஒருத்தர் முதலமைச்சராகவே இருந்த மாநிலத்தில் அமைச்சராக இருந்தால் என்ன கெட்டுவிடும்? கன்விக்ஷனை என்ன பண்ணாங்க? அப்பீல் போனாங்க. அப்பீல்ல என்ன பண்ணாங்க? குற்றம் இல்லைன்னு வந்தாங்க. இறுதி தீர்ப்பு வாங்கல, பிணையில வந்தாங்க, மறுபடியும் முதலமைச்சரா மாறினாங்க. அதே போல அப்பீல் போனாரு, என் மீது குற்றம் இப்போது நிரூபிக்கப்படவில்லை என்று பிணையில் வெளியே வந்தார், அமைச்சரானார். ஜெயலலிதா முதல்வரானது சரி என்றால் அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றது சரி. செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றது தவறு என்றால் அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றது தவறு என்று நான் சொல்லவில்லை, உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை சொல்லுகிறார். அவர் வழக்கறிஞர், அவருக்கு தெரியாதா கன்விக்ஷன்னா என்ன, அக்யூஸ்ட்னா என்ன, பிணைனா என்ன, எது தார்மீக பொறுப்பு என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தெரியாமல் ஒன்றும் பேசவில்லை. இன்றைக்கு தலைப்பு என்னவென்றால், எந்த தலைவர் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதுதானே தவிர யார் தலைவர் என்பதல்ல. அவர்களுக்கு சந்தேகம், நம்ம தலைவர்களை தலைவர்னு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு. அதனால யார் தலைவர்னு தலைப்பை தனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. தமிழரசன் அவர்கள் தெளிவுபடுத்துவார், தலைப்பு எந்த தலைவர். அவர் எல்லாரையும் தலைவர்னு தான் சொல்றாரு. ஆனா அவங்களுக்கு சந்தேகம், நம்ம தலைவரை தலைவர்னு தான் இவங்க ஒத்துக்கிட்டாங்களா என்று. இந்த விவாதம் தொடங்கியதிலிருந்து எந்த தலைவர் சிறந்த தலைவர் என்று பதில் சொல்லாமல் இந்திரகுமார் தேரடிக்கு ஏன் இவ்வளவு பதிலை மாய்ந்து மாய்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. உங்கள் தலைவர் சிறந்த தலைவர் என்பதை சொல்லுங்கள். கடைசியாக பத்திரிகையாளர் என்பதை பற்றி பலரும் குறிப்பிட்டார்கள். அவர் பாடமே நடத்தினார் என்பதை அவர்கள் பத்திரிகையாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து. ஒரு பத்திரிகையாளர், நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஒரு பத்திரிகையை நடத்தினார். அந்த பத்திரிகையை நடத்துகிறார் என்பதற்காக, நடுநிலையை காட்ட வேண்டும் என்பதற்காக, வெள்ளைக்காரர் ஆட்சியின் நன்மைகள் என்று காந்திஜி எழுதியிருந்தால் காந்தியை காந்திஜி என்று கூப்பிட்டிருப்பீர்களா? காந்தி பத்திரிகை நடத்தினார், காங்கிரஸ் அன்றைக்கு பத்திரிகை நடத்தியது, நேரு பத்திரிகை நடத்தினார், சுபாஷ் சந்திரபோஸ் பத்திரிகை நடத்தினார், அம்பேத்கர் பத்திரிகை நடத்தினார். பத்திரிகையில் என்ன எழுதினார்கள்? வெள்ளையர் ஆட்சி வீழ்க என்று எழுதினார்கள். அதே வழியில் மோடியின் பாசிச ஆட்சி வீழ்க என்று இந்திரகுமார் தேரடி எழுதுவான், சாகும் வரை எழுதுவான். அதில் ஒருபோதும் நான் பின்வாங்க மாட்டேன். அதை வெளிப்படையாக அறிவிப்பதில் காந்தி பத்திரிகையாளர் என்றால் நான் பத்திரிகையாளர் தான், தந்தை பெரியார் பத்திரிகையாளர் என்றால் நான் பத்திரிகையாளர் தான், அம்பேத்கர் பத்திரிகையாளன் என்றால் நான் பத்திரிகையாளன் தான். என்னை பத்திரிகையாளனா இல்லையா என்று கேட்பதற்கு நீங்கள் மனிதன் தானா என்பதை சிந்தித்து பாருங்கள். நாகரீகம் உள்ள மனிதன் மதங்களை ஒன்றுபட நேசிப்பான். நாகரீகம் உள்ள மனிதன் மதங்களும் சமத்துவமாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பான். மீண்டும் மீண்டும் மதத்தை வைத்தே தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அதிமுக காரர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். தலைமை முடிவெடுத்தாலும் தலைமைக்கு தக்க பாடத்தை தொண்டர்கள் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு சிறந்த தலைவர், தமிழ்நாட்டிற்கு எந்த தலைவர் தேவை என்றால், முதல் சுற்றில் சொன்னது போல வழி தெரிந்த தலைவர். டெல்லி தான் நமது அதிகாரத்தை மறுக்கிறது என்று வழி தெரிந்த தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். அந்த வழியில் தமிழ்நாட்டை அழைத்து செல்லும் தலைவராக ஸ்டாலின் இருக்கிறார். அந்த வழியில் யாருடைய அதிகாரத்தையும் கோராமல், நீ நிதி கொடுக்காவிட்டால் தமிழ்நாடு சொந்த நிதியில் கல்வியை செய்யும் என்று தமிழ்நாட்டின் சொந்த நிதி வருவாயை பெருக்கி இருக்கிறார். அந்த மானமுள்ள தலைவன் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை. மீண்டும் ஒரு முறை நினைவூட்டல், CV சண்முகத்தையும் திண்டுக்கல் சீனிவாசனையும் அக்கா கஸ்தூரி கண்டிப்பார். நன்றி இந்திரகுமார் தேரடி.